வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. வெயில் தாங்க மண்டே பொழங்குது. ஃபேன் போட்டாலும் வேர்த்து கொட்டுது. என்ன பண்ணுறது? அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனி டைம் டயர்ட் மாதிரி. அதே மாதிரி இந்த நைட் ஆனால் அந்த இருமல் தொல்லையாக இருக்குது. டே ஆனால் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இது எனக்கு மட்டும் எல்லாத்தையும் கேட்டால் எல்லாருக்கும் எனக்கு இருக்குது உனக்குன்றாங்க. அதனால் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு அதுக்கான சிறப்பு வாங்கி கொடுத்தா தான் பெட்டர் இருக்குது. ஓகேவா? என்னம்மா அப்புறம் இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. இன்னைக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் கல்யாண வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கு பர்த்டே, வேலை கிடைக்கணும். பெரியவங்களா இருந்தால் நாங்கள் அந்த வாழ்த்தை வாங்கிக்கிறோம். எங்களை வாழ்த்துங்க. ஆமாம், சின்னவங்களா இருந்தால் நாங்கள் வளர்ப்போம், தைரியமாக வளர்த்தோம். ஓகேவா? எல்லாம் ஜாலியாக இருப்போம். என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, இன்னைக்கு எங்கள் வீட்டில் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பாருங்க. ஆமாங்க, தெரியாமல் வாங்கிட்ட மாங்காய் போட்டாங்க. மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் நல்லா இருக்கும். வாழைக்காய் வறுவலுங்க இன்னைக்கு. ஆமாம், வறுத்துட்டேன். தக்காளி ரசங்க சூப்பராக தான் வச்சுருக்கேன். நல்ல சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி செய்துட்டு அதுக்கு பாருங்க டால், அதாவது தோரம்பருப்பு ப்ளஸ் பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. பூண்டு சீரகம் போட்டு வேக வைங்க, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செய்து பாருங்க. ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் பேசுகிறோமா? நம்மளுக்கு ரொம்ப நாளாக இன்னைக்கு தான் எதாச்சா பார்த்தேன். ஒரு வத்திப்பெட்டி வேலை என்னங்க நம்மளுக்கு தெரிஞ்சு நான் இந்த மாட்ட கேட்டேன். வத்திப்பெட்டி என்ன வேலை இருக்கணும்? இவங்க ரொம்ப கூலாக என்ன 10 காசு இருக்கோம். நாங்கள் இவங்க காந்தி காலத்து ஆளா என்னான்னு தெரில எனக்கு. அப்படியே சொன்னாங்க. இல்லைங்க, அதுக்காக தெரிலன்னு சொன்னால் பரவாயில்ல. 10 காசாக இருக்குண்ணா. கஸ்தூரி பாயே 20 காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. என்ன காந்தி ஒய்ஃபு இந்தம்மா 10 காசுனாங்க. நானும் எதாச்சும் இன்னைக்கு பூஜை பண்ணும்போது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 30 காசு 10 காசு இருந்தது. 10 காசு 30 காசுலேருந்து 50 காசு ஆச்சு. அப்புறம் 60 ஆச்சு. ₹1 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பாக்ஸில் ₹2. முன்னெல்லாம் இந்த மேட்ச் பாக்ஸில் 50 ஸ்டிக் அப்படின்னு எழுதுவாங்க. அதை ஒரு பொண்ணு ஒன்று எண்ணி பார்த்துட்டு இதில் கூட டூப்ளிகேட் வருது, இதில் 35 தான் இருக்குது, ஏன் 50ன்னு போட்டேன்னு கேட்டாங்க. அதுன்னு அவனுக்கு எழுததே விட்டானுங்க. இது ஒன்று. எப்படி இது பாருங்கள். அதே மாதிரி இந்த பழைய கோல்டு கொடுத்து புது கோல்டு வாங்குன்றாங்களே, அது மாதிரி செய்யக்கூடாது நகை கடைக்காரே சொன்னார் எனக்கு. ஏன்னா பழைய கோல்டில் நம்ம போடும்போது அதில் ஒரு சேதானம் எடுத்துருவாங்க. அதாவது உருக்கும் போது அதில் சேதானம் ஆகிட்டுன்னு. அதே நீங்கள் புது கோல்டு வாங்கும்போது அவங்க ஒரு சேதானம் போட்டு அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு நீங்கள் 1 லேக் பொருள் விற்றீங்கன்னா அதில் 5000 போச்சுன்னா 95,000 நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்ப்போம். ஆனால் அவங்க நகை வாங்கும்போது நம்மளுக்கு 80 இல்லை 75 தான் கிடைக்கும் அப்படின்றது. அதனால் பழைய நகையை கூடுமனாக இருக்கும், நம்ம கையிலே வச்சுன்னு புது நகையை வாங்குவோம். அதாங்க இன்றைக்கி அவர் கிஃப்ட் சொன்னார். அதனால் ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி